ஹாய்! நியூசிலாண்ட்ல பீக் வின்டர் ஸ்டார்ட் ஆக போதுங்க. ஸோ, கண்டிப்பா உங்களோட ஹெல்த்தையும், ஸ்கின் கேரையும் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஸ்கின் கேருக்கு வந்து அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து வந்த புதுசுல எனக்கு குடுக்கணுன்றதே தெரியல. ஸோ, ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இந்த வின்டர்ல. ப்ளஸ் வந்து நம்ம வீட்ல எப்பயுமே ஹீட்டர் ஓடிட்டே இருக்கிறதால, நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆயிடும். ஸோ, ட்ரை ஸ்கின்க்கு வந்து கண்டிப்பா நீங்க மாய்ஸ்சரைசர், சீரம், அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் எல்லாமே வந்து ப்ராப்பரா ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணி கன்டின்யூ பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த வின்டர்ல நம்ம ஸ்கின்ன வந்து பாதுகாக்க முடியும். ஊர்ல இருக்கும்போது வந்து நல்ல கலரா, பிரைட்டனிங்கா இருந்த மாரி ஸ்கின் எல்லாமே வந்து நியூசிலாந்து வந்த அப்புறம் எனக்கு பர்சனலி கொஞ்சம் டல்லான ஃபீல் இருக்கு. அட் த சேம் டைம் ஹெல்த்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணுங்க. எனக்கு 1 வீக்கா செம கோல்டு. அதனால தான் வந்து மினி விளாக் எதுவுமே போஸ்ட் பண்ண முடில. நெறைய பேர் வந்து டிஎம் பண்ணி செக் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேட்ட எல்லாருக்கும். ஸோ, எனக்கு நல்ல கோல்டு இருந்ததால, சூடா வந்து ஈவினிங் இஞ்சி டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெறும் இஞ்சி மட்டும் நெறைய தட்டி போட்டு குடிக்கலான்ட்டு பண்ணியிருந்தேங்க. அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து சர்க்கரைவள்ளி கிழங்கு எப்பயுமே வந்து அவைலபிளா இருக்குங்க. இங்க குமுறான்னு சொல்லுவோம். பேக் அண்ட் சேவ்ல எப்பயுமே அவைலபிளா இருக்கும். அது கொஞ்சம் ஸ்டீம் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். ஸோ, இதுதான் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்த உடனேவே. இந்த வின்டர் வெதருக்கு வந்து ஏதாவது சூடா சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்குங்க. ஸோ, ரொம்ப பொரிச்சு சாப்பிடாம இந்த மாரி பாயில்டு ஐட்டம் சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஹெல்த் வைஸ்மே எந்த ப்ராப்ளமே வராது. இந்தியாலருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க அப்படியே ஆப்போசிட்டா சில்லுன்னு ஏதாவது குடிச்சிட்டு உங்க டேவ என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.